எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுக்கு தொண்டையில சதை வளர்ந்துருந்துச்சு. அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்குது அந்த பிள்ளை. சரி நேத்து நாங்க பார்க்க போயிருந்தோம். ஆப்ரேஷன் பண்ணி 4, 5 நாள் ஆயிடுச்சு. சரி போய் பார்க்க போலான்னு சொல்லிட்டு போனோம். ஆ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எந்த டைம்லயும் போவாங்க, வருவாங்க. நாங்க விசிட்டர் ஹவர்ஸ் தான் போனோம். 5 மணி ஆயிடுச்சு. 5 மணிக்கு போனோம். குழந்தை படுத்திருந்தா, எப்படி இருக்கா? என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தோம். அப்போ பக்கத்து பெட்ல ஒரு குழந்தை கால் முறிஞ்சிட்டு இருக்கு. எலும்பு முறிஞ்சிருக்கு. ஸோ அந்த பொண்ணுக்கு எப்படி இருந்துச்சோ தெரில. வீட்லேருந்து தலகாணி எடுத்துட்டு வந்து அத வச்சு அது மேல கால வச்சிருந்திருக்கா. ஆ தலகாணிய வச்சு அந்த கால மேல வச்சிருக்கா. அதுக்கு அந்த நர்ஸம்மா அவ்ளோ திட்டு. உங்க வீடு நெனச்சியா? இதுல நீங்கலாம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போயிருக்கணும்." "ஆமா." "உன் பாட்டுக்கு அதையும் இதையும் கொண்டு வந்து அடைச்சிக்கிட்டு இருக்க." "ஆமா." "எவ்வளோ பொருள் நீ வச்சிருக்க பாரு." அப்படி இப்படின்னு அவ்ளோ நேரம் கத்தினா, அந்த குழந்தையோட அம்மா ஒரே அழுக. அதுக்கப்புறம் அங்க போன அந்த குழந்தைல, "அம்மா நீ எடுத்துட்டு போயிரும்மா." அவங்க ரொம்ப திட்டுறாங்க. அந்த குழந்தைக்கு இன்னும் ஒரு 9 வயசு தாங்க இருக்கும். அந்த மாரி ரொம்ப திட்டுறாங்கல்ல, வேண்டாம்மா. நேத்தும் அது மாரி தான் ஃப்ளாஸ்க்ல பாலு எடுத்துட்டு வந்து ஆத்தி குழந்தைக்கு குடுத்துருப்பாங்க போல இருக்கு. அந்த டம்ளர் அங்க வச்சிருந்துருக்காங்க. இதெல்லாம் இங்கலாம் வைக்கக்கூடாது. இது என்ன நெனச்சீங்க? ஹாஸ்பிட்டல் நெனச்சீங்களா? அப்படியா? இப்ப இல்ல மேடம், இப்ப எடுத்துருவேன். குழந்தை பால் குடிச்சிட்டு இருக்கான்னு. அ நாங்க வந்ததுலேருந்தே இந்த அம்மா கத்திட்டே தான் இருக்காங்க. எனக்கு ஒண்ணு புரியல. அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்க நர்ஸுங்க மட்டும் ஏன் இப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு சில பேர் தான். ஒரு சில நல்ல உள்ளவங்களும் இருக்காங்க. ஒரு சில பேர் அப்படியே நம்மள ரொம்ப தரக்குறைவா வா, போன்னு சொல்றது, அறிவு கெட்டதுங்க அப்படின்னு சொல்றது. ஏன் அப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு எல்லாருக்குமே டென்ஷன் தாங்க. இவங்களாவது கொஞ்ச நேரம் ஆனா பிரைவேட்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நர்ஸுங்கள பாருங்களேன், உட்காரவே உட்கார ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களாவது கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இந்த அவங்கள சொல்லுவாங்க, "ஏய் இத கொஞ்சம் பாரு, அத எடு." நம்ம போய் சொல்லணும் ட்ரிப்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா, "மேடம் ட்ரிப்ஸ் முடிஞ்சிருச்சு." ஆமா. "மேடம் ஊசி போடணும்." "மேடம் மாத்திரை குடுங்க." நானும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து குடுத்துறாங்க. இதுக்கு பயந்துட்டு தான் எல்லாம் பிரைவேட்டுக்கு பணத்துக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, இந்த மாரி நர்ஸுங்களுக்கு பயந்து தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிர்றாங்க. டாக்டருங்களும் இல்ல. நம்ம ஏதாவது சொல்ல வந்தால, நான் டாக்டரா? நீ டாக்டரா? நீ வாய மூடு நான் சொல்றேன்." அப்படின்னு சொல்றது. ஏன் அப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. அது குழந்தைங்க. அதுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க? நீங்க திட்டி, நீங்க இது பண்ணி அந்த குழந்தைய வேண்டாம்மா அவங்க திட்டிட்டே இருக்காங்க. நீ எடுத்துட்டு போயிருன்னா அந்த குழந்தை சொல்லுது. ஆ நோய்க்கு தாங்க படுத்துருக்கேன். நான் ஆசையா என்ன ஹாஸ்பிட்டல்ல படுக்கணும். நீ ஏன் அவ்வளோ பேச்சு பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குற நர்ஸுங்க யாராவது இருந்தீங்கன்னா, இந்த குழந்தைங்கள்ட்ட கொஞ்சம் பெரியவங்கள விடுங்க. குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கனிவா நடந்துக்கிட்டீங்கன்னா நல்லாருக்கும். ஒரு சில பேர் தான் நான் சொல்றேன், எல்லாரையும் சொல்லல.